ஐபிசி அண்டர் செக்ஷன் 38 நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 34 படிக்கின்ற பொழுது செக்ஷன் 149ஐயும் இணைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். 34 ரூல் ஆஃப் எவிடன்ஸ் என்று சொல்லியிருக்கிறேன். 34ல பொறுத்தவரை பார்ட்டிசிபேஷன் தேவையா தேவையில்லையா அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஜுடிஷியல் எக்ஸாம்ல. அதற்கான பதிலும் நான் சொல்லியிருக்கிறேன். Now we are moving on under section 38. 38ஐ பொறுத்தவரை ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்க ரைட் பண்றீங்க, ஒரு தீர்ப்பு எழுதுகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு எழுதுவதற்கு மிகவும் உபயோகமான ஒரு செக்ஷன் 38 ஐபிசி. ஏன்னு சொன்னால் ஒரு 302 ஐபிசி அல்லது ஒரு 304 கேபிட்டல் ஏ ஐபிசி நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்கன்னு சொன்னாவே 38 நீங்க தரவா படித்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கீங்க, ஒரு செக் கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்க எந்த ஆக்ட்ல எந்த செக்ஷனை நீங்க பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் என்று சொன்னால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 25 அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஜட்ஜ்மெண்டே கொடுக்க முடியும். லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் லாஃபுல் கன்சிடரேஷன். If there is available lawful object and lawful consideration, the judgment has to be pronounced by the concerned presiding officer of the court. இது அண்டர் NI Act. செக் கேஸ்ல நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னாவே செக் கேஸை பொறுத்தவரை ரெண்டே வார்த்தை தான் இருக்கும். ஒன்று லீகலி என்ஃபோர்சிபிள் டெப்ட், இன்னொன்று லீகலி என்ஃபோர்சிபிள் லயபிலிட்டி. டெப்ட் ஆர் லயபிலிட்டி இந்த ரெண்டு வார்த்தை தான் இருக்கும். எப்படி சிபிஸ்ல செக்ஷன் 10 செக்ஷன் 11க்கான ரெண்டு வார்த்தை, ஒன்று ஃபார்மர் சூட், இன்னொன்று ப்ரீவியஸ் சூட் சிபிஸ்ல சொல்றோமோ, ஸ்டேப் சூட்னு செக்ஷன் 10 சொல்லுவோம், அப்படி இல்ல ரெஸ் சப்சிடைஸ் சொல்லுவோம். எதுல ஃபார்மர் சூட் என்ற வார்த்தை வருகிறது, எதுல ப்ரீவியஸ் சூட் என்ற வார்த்தை வருகிறது, செக்ஷன் 10க்கும் செக்ஷன் 11க்கும் சிபிஸ்ல நீங்க படிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நீங்க வந்து ஐபிசில எழுதுறீங்கன்னு சொன்னாவே ஐபிசி பொறுத்தவரை 511 செக்ஷனை நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும். எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அல்லது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அல்லது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமா இருந்தாலும் சரி, 20 மார்க் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு பாடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐபிசி தான். அதனால ஐபிசி பொறுத்தவரை நீங்க வந்து ஒவ்வொரு செக்ஷனையும் தரவா வச்சுக்கணும் சார். 20 மார்க் சொலையா கிடைக்கும் ஐபிசில மட்டும்தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட்ல 15 மார்க் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே 15 மார்க் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கிடைக்குது. சிஆர்பிஸ்ல எப்படியா இருந்தாலும் சரி ஒரு 10 மார்க்குள்ள கேள்வி கேட்டுடுவாங்க. ஆனால் கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 15 மார்க் 15ல இருந்து 17 மார்க் கேட்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சிபிஸ்ல எப்படியா இருந்தாலும் சரி ஒரு 7 மார்க் கண்டிப்பா வந்துடும். அட்லீஸ்ட் 3 மார்க்காவது வந்துடும். இந்த மேஜர் ஆக்ட்ல மட்டும் நீங்க நல்ல தரவா படிச்சுட்டீங்கன்னா 5 மேஜர் ஆக்ட் உங்க கையில இருந்தாவே போதும். பிளஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அதன் பிறகு எக்ஸ்ட்ரா படிக்கிறதா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டும் சரி, அல்லது NI ஆக்டாக இருந்தாலும் சரி, அல்லது LSA இருந்தாலும் சரி, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது. இதை மட்டும் நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும் சார். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கு, லா டாட்ஸ் மற்ற எல்லாத்துலயும் இருக்கு, அதெல்லாம் 1 மார்க் 2 மார்க் தான். அதிகமான மார்க் எதுல பாத்தீங்கன்னா ஐபிசில தான். 20 மார்க் கண்டிப்பா கேட்கறாங்க. 19 மதிப்பெண்கள் குறையவே குறையாது. தயவு செய்து ஐபிசி வந்து நல்ல தரவா படிச்சீங்க சார். நான் வந்து ஒரு மாவட்ட டிஆர்ஓ கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்தினேன். கேஸ் நடத்துறப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய மொஹரே பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ், அதான் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி என்னை வரலி. அந்த வழக்கு நடத்துகின்ற பொழுது எதிர்த்தரப்பு வைக்கலும் நான் சொல்றோம், இது பழைய கேஸ், வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு டிஆர்ஓ கேட்கறாங்க, சார் இது 1860 பழைய சட்டம் சார், இப்ப கிடையாது சார் அப்படின்ற.
ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் சொல்றார். அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேடர். அவரு எதிர்தரப்பு வக்கீல் அது தெரிஞ்சு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து பியூர் சிவில். அவரு அமைதியா நிக்கிறார், சீனியர் கவுன்சில் அவரு. அதன் பிறகு அவங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி, சார் 1860 அப்ப நான் இங்க ஒரு பிரச்சனை பண்ணா நீங்க என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னாரு. சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கேஸ் போடுவாங்க, எந்த செக்ஷன், எந்த சட்டப்பிரிவுல கேஸ் போடுவாங்கன்னு சொன்னேன். ஐபிசி வந்து 1860 எழுதின ஐபிசி இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். அப்பதான் அந்த டிஆர்ஓ யோசித்தார். சார், சட்டம் பழைய சட்டமா புதிய சட்டமா அது பாக்குறது கிடையாதுங்க. அந்த சட்டம் வந்து மக்களுக்கு தற்பொழுது பயனுள்ளதாக இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், அவர் அடுத்த ப்ரமோஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரு. அதனால சில அதிகாரிகள் வந்து சட்டத்தை பற்றி தெரியாவிட்டாலும் நாம் பொறுமையாக நிதானமாக அவர்களுக்கு புரியும் வகையில எடுத்து சொல்லணும். இப்ப இந்த விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட பதிவு செய்திருக்கிறேன். கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா 17 மார்க் வந்துரும், 15 மார்க் குறையாது. சில நேரங்கள 19 மார்க் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஐபிசில 20 மார்க், 1 மார்க் வேணா குறையலாம். 19 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. 20 மார்க் கண்டிப்பா ஐபிசிக்கு உண்டு. சிஆர்பிசிக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 10 கொஸ்டின் வந்துரும். சிபிசி பொறுத்தவரை ஒரு 3ல இருந்து 5க்குள்ள அல்லது 6 மதிப்பெண் வந்துரும். நீங்க இந்த மேஜர் ஆக்ட் தயவு செய்து நல்லா படிச்சிரு சார். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கண்டிப்பா 15 மார்க், அதுல குறையவே குறையாது. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல எப்படியா இருந்தாலும் ஒரு 4-5 மார்க் அதை கேட்டுருவாங்க. இதுதான் சார் சிஸ்டம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணுன்னு சொன்னா என்ன பொறுத்தவரை ஒரு 120 நாள் டைம், அதிகபட்சம் 3 மாசம். சின்சியரா நீங்க படிச்சீங்கன்னா you will become a judge. கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் அந்த சின்சியாரிட்டி இருக்குது, நானும் பார்த்துட்டு வரேன். மேடம் உங்க மேல வந்து அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எல்லாருமே வந்து வருங்கால ஜட்ஜஸா இருக்கணும். ஒரு டிஜேவா வருவீங்க, ஒரு சிஜேவா வருவீங்க, ஒரு ஏபிபியா வருவீங்க. பாசிட்டிவான எண்ணத்தை முதல்ல மனசுல வைங்க சார். நம்மளால முடியாது, நம்மளால முடியாது, நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதை வைண்ட் அப் பண்றேன். கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட நீங்க படிச்சீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும், 120 நாள்ல நீங்க வந்து ஜட்ஜ் ஆகிடுங்க. அதுக்கான எல்லா வழிவகைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். இந்த லீகல் ஈகல் எலைட்ஸ் மூலமாக மேடம் வந்து அது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாங்க. நைட்டும் பகலும் தூங்க மாட்டாங்க, உங்களை பற்றியே சிந்திக்கிறாங்க. அடுத்த கிளாஸ் என்ன, அடுத்தது என்ன போடணும், எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம வந்து இவர்களை உருவாக்கணும், அப்படிப்பட்ட நல்ல ஒரு உயர்ந்த உள்ளம். அதனால் நீங்க இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரைட். Now we are moving on under section 38. ரைட்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மிகவும் உபயோகமான ஒரு சட்டப்பிரிவு under section 38. இந்த 38 வந்து எதை பற்றி பேசுகிறது, முதல்ல நாம அதை தெரிஞ்சுட்டு போயிடும். அதுக்கு முன்பாக நிறைய கேஸ் லாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 34க்கு ஓகே. Persons concerned in criminal act may be guilty of different offences. Persons concerned in criminal act may be guilty of different offences. Where several persons are engaged or concerned in the commission of a criminal act, they may be guilty of different offences by means of that act. 38ல இததான் சொல்றாங்க. நாம் ஏற்கனவே 35 பார்த்திருக்கிறோம். ஒரு செய்கை குற்றமற்ற அறிவுடன் அல்லது உட்கருத்துடன் செய்யப்படுகின்ற காரணத்தினால் அது குற்ற செய்கையாக இருக்கும் பொழுது 35 பார்த்தோம். 36 பார்த்தோம். Partly effect caused partly by act and partly by commission. பகுதி செய்கையாலும் பகுதி அளவு விடுகையாலும் ஒரு நபரை கொலை செய்வது. கொஞ்ச நேரம் அடிக்கிறாங்க, அப்புறம் சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அப்புறம் கொஞ்ச நேரம் அடிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கறது இல்லை, கடைசியில் அவர் இறந்து போறாரு. அப்ப என்ன கேஸ்? மர்டர் கேஸ். 36. 37 3 எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். ஒரு ஜெயில் அத்தாரிட்டி அவர் டியூட்டில வந்து அவருக்கு சாப்பாடு போடுறது இல்லை, அடுத்த அத்தாரிட்டி வராரு, அவரு போடுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இறந்து போறாங்க. அப்ப 2 பேர்லயும் மர்டர் கேஸ். அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தோம் நாமே. இவர் அடிக்கிறாரு, இவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, பாய்சன் கொடுக்கிறாரு, இவர் டியூட்டி முடிஞ்சிட்டு போயிட்டாரு,
அடுத்த நபர் வராரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் கொடுக்கிறாரு. ஆனா 2 பேருக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நீ கொஞ்சம் பாய்சன் கொடு, நான் கொஞ்சம் பாய்சன் கொடுக்கிறேன். அப்ப சீக்கிரமா செத்து போயிடுவாரு. அப்ப 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு இவர் ஏ என்பவர் கொஞ்சம் கொஞ்சம் பாய்சன் கொடுக்கிறார் சிக்கு. அதே போல பி என்பவர் சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் கொடுக்கிறாரு. அப்ப இறந்து போயிடுறாரு சி என்பவர். அப்ப 2 பேர் மீதும் கொலை குற்றம். அடுத்த எடுத்துக்காட்டு தான் ஜெயில் அத்தாரிட்டி. இவர் டியூட்டில அந்த அக்யூஸ்க்கு உணவு கொடுக்கல. இவர் 6 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து பி என்ற அதிகாரி வராரு. அவர் டியூட்டிலையும் அவர் என்ன பண்றாரு, உணவு கொடுக்கல. கடைசியில என்ன ஆகுறாரு, அந்த அக்யூஸ் இறந்து போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் டியூட்டி பார்த்தாரு, அவர் பேர்ல என்ன சார்ஜ் வரும், 307 ஐபிசி வரும், கொலை முயற்சி. ரெண்டாவது டியூட்டி பார்த்தாரு அந்த ஆபீசர், அவர் கண்ட்ரோல் இருக்கிறப்பதான் அந்த ஆள் இறந்து போயிடுறான் அந்த அக்யூஸ்ட். அப்ப அவர் பேர்ல என்ன சார்ஜ் வரும், 302. இப்படிதான் சார் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். இத நம்ம 35, 36 பார்த்தோம், 36 என்ஜினியர் ரவி பார்த்தோம், 37 பார்த்தோம், ஜெயில் அத்தாரிட்டியை பார்த்திருக்கிறோம். 38 பொறுத்தவரை குற்ற செய்கையில் சம்பந்தப்பட்டுள்ளவர்கள் வெவ்வேறு குற்றங்களை செய்தவர்களாகலாம். எதற்காக ஏற்கனவே எடுத்த சட்டப்பிரிவுகள்லாம் ஒரு தடவை ரீகால் பண்றோம்னா, திரும்ப திரும்ப காதால் கேட்பதன் மூலமாக, திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக நம்ம மனசுல அது பதிய ஆரம்பிக்கும். 35 கூட விட்டுருங்க சார், 36 உங்களால மறக்கவே கூடாது, 37 உங்களால மறக்கவே முடியாது. 36 என்ஜினியர் ரவி, பிரேமானந்தா வழக்கு ஞாபகம் வச்சுங்க. 37 2 பேர் வராங்க, ஒரு ஆளுக்கு நஞ்சு கொடுக்குறாங்க, பாய்சன் கொடுக்குறாங்க. இவர் கொஞ்சம் கொடுக்குறாரு, அவர் கொஞ்சம் கொடுக்குறாரு. 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீ கொஞ்சம் பாய்சன் கூட அவனுக்கு, நான் கொஞ்சம் பாய்சன் கொடுக்குறேன், சீக்கிரம் செத்து போயிடுவான். இப்ப 2 பேர் பேர்லயும் மர்டர் கேஸ். அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஏ என்பவர் பிக்கு அவர் டியூட்டி பாக்குறப்ப உணவு கொடுக்காம விட்டுறாரு. பி என்பவர் அடுத்த டியூட்டி வர பாக்குறாரு, அவரு உணவு கொடுக்காம விட்டுறாரு. அப்ப அக்யூஸ்ட் இறந்து போயிரு. ஆனா ஏவுக்கும் பிக்கும் இடையில ஒரு கருத்து ஒற்றுமை கிடையாது. கருத்து ஒற்றுமையோட 2 அதிகாரியும் சேர்ந்து ஒரு ஆளை ஒரு அக்யூஸ்ட பட்னி போட்டு சாவடிச்சிருந்தாங்கன்னா அது மர்டர் கேஸ். 2 பேருக்குமே 302 மேட் அவுட் ஆகும். கருத்து ஒற்றுமை இருக்கிறதா, அதுதான் 37. ஆனால் 38ல என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் செய்கையில் சம்பந்தப்பட்டுள்ளவர்கள் வெவ்வேறு குற்றங்களை செய்தவர்களாகலாம். Persons concerned in criminal act may be guilty of different offenses. ஒரு குற்ற செய்கையை செய்வதில் பல்வேறு நபர்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அல்லது சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த செய்கையின் காரணமாக அவர்கள் வெவ்வேறு குற்றங்களை செய்தவர்களாகலாம். எப்பவுமே law can be understood by means of illustration. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. நான் எடுத்துக்காட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இருக்கிறது. நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பிரிலிமினரி எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின் இல்லுஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் சார் வந்தது. எடுத்துக்காட்ட தயவு செய்து நன்றாக படியுங்கள். ஏல கொலை செய்யறாங்க, ஆனா கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றமாக மட்டுமே இருக்கக்கூடிய அளவுல கடுமையாக ஆத்திரமூட்டுறாங்க. சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன், பேஷன், ஹீட் ஆஃப் பேஷன், எல்லாம் அந்த 5 விஷயங்கள் வரும். 299 எடுக்கிறப்ப அதை பற்றி நான் தெளிவா சொல்றேன். ராயவரப்பு புன்னைய வழக்கு முதற்கொண்டு எல்லாவற்றையும் நான் தெளிவா சொல்லுவேன். அப்ப ஏ என்பவரை கொலை செய்வதானது கொலை குற்றமாகாத மரண விளைவிக்கும் குற்றமாக மட்டுமே இருக்கக்கூடிய அளவில் கடுமையாக ஆத்திரமூட்டப்பட்ட சூழ்நிலையில் அவரை டி தாக்குறார். அப்ப ஏயின் மீது ஒரு விரோதம் இருக்கிறது. என்ன விரோதம்? ஏன் மீது ஏற்கனவே ஜெலஸ்னஸ் இருக்கு, கோபம் இருக்கு. அவரை கொலை செய்யணும் என்ற உட்கருத்தோடு பி என்பவர் ஆத்திரமூட்டுதலுக்கு ஆகாமல் இருந்தாலும் ஏ என்பவரை கொலை செய்வதற்கு பி என்பவருக்கு உதவி செய்கிறார். இங்கு அதாவது ஏ பி ஆகிய இருவருமே சீனுடைய மரணத்தை விளைவிப்பதில் ஈடுபட்டிருந்தாலும் பி என்பவர் கொலை குற்றம் செய்தவராவார். ஏ என்பவர் கொலை குற்றம் ஆகாத மரண விளைவிக்கும் குற்றம் செய்தவராவார்.
இதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏவுக்கும் சிக்கும் இடையில ஒரு பிரச்சனை நடக்குது. திடீர்னு ஆத்திரம் ஊட்டுறாரு, கோபத்தின் விளைவை அடிக்க போறாரு. அந்த நேரத்துல பி என்பவர், அவருக்கு ஏற்கனவே சி மேல கோபம் இருக்குது. எப்பயாவது கிடைச்சானா அவனை அடிக்கலாம்னு நினைக்கிறார். ஆனா இவரால் அடிக்க முடியல. இதுக்கு இடையில ஏவுக்கும் சிக்கு இடையில சண்டை நடக்குது. ஆனா முன்விரோதம் யாருக்கிட்ட இருக்கு? பிக்கும் சிக்கு இடையில ஏற்கனவே முன்விரோதம் இருக்கு. அந்த நேரத்துல ஏவும் சியும் சண்டை போடுறப்ப பி என்ன பண்றாரு? இந்த கத்தி அவனை வெட்டு, இந்த தடி அவன் தலையில அடி அப்படின்னு சொல்லிட்டு பி என்பவர் ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுக்கிறாருன்னு வச்சு. ஆனா பி வந்து நேரடியா சண்டையில ஈடுபடல, எதுவுமே பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவனை 2 பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டோம். ஏற்கனவே சி வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டு நம்மள அடிச்சிருக்கான், அவனை உதைக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல நல்ல வேலை அவன் ஏ கிட்ட மாட்டிக்கினான், 2 பேரும் அடிக்கிட்டோம். இப்ப நம்ம ஏக்கு உதவி பண்ணா சியை வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு பிக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்ப ஏவுக்கும் சிக்கு இடையில சண்டை நடக்குது. பி என்ன பண்றாரு? ஒரு பொருளை எடுத்து கொடுக்கிறார், இந்த தடி. ஒரு ஊடன் லாக். ஊடன் லாக்னா மரத்தடி என்று அர்த்தம். அல்லது ஒரு அயன் பைப், ஒரு இரும்பு பைப் கொடுக்கிறார், அல்லது ஒரு கத்தி எடுத்து கொடுக்கிறார். இதன் காரணமாக ஏ என்பவர் சி என்பவரை வெட்டி கொலை செய்தார். இதுதான் சார்ஜ். இப்ப கேஸ் பாத்தீங்கன்னா, பி வந்து நேரடியா பார்ட்டிசிபேட் பண்ணாரா? சண்டை போட்டாரா சி கிட்ட? இல்ல. வேற என்ன செய்தாரு? ஏவ வந்து கோவப்படுத்தி அவர் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து சியை வெட்ட சொன்னார், வெட்டிட்டார். இது அப்படியே தமிழ்ல பதப்படுத்தி இருக்கிறாங்க. அவு என்பவரை கொலை செய்வதானது கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றமாக மட்டுமே இருக்கக்கூடிய அளவில் கொலை கிடையாது. இட் இஸ் நாட் a murder. Culpable homicide is not amounts to murder. கடுமையாக ஆத்திரமூட்டப்பட்ட சூழ்நிலையில், அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு டிஃபென்ஸ். நாம இந்த மர்டர் கேஸ் எடுத்து நடத்துறோம், டிஃபென்ஸ் கவுன்சிலா நாம இருக்கின்ற பொழுது ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து சரியா ப்ரூவ் பண்றாங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபென்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன். கடுமையாக ஆத்திரமூட்டப்பட்ட சூழ்நிலையில் அவரை, யாரே? சிஐ, ஏ என்பவர் தாக்குகிறார். அப்ப சி மீது விரோதம் கொண்டிருப்பதோடு அவரை கொலை செய்யும் உட்கருத்தோடு கொண்டிருக்கும் பி என்பவர் அத்தகைய ஆத்திரமூட்டுதலுக்கு ஆளாகாமல் இருந்தாலும் சியை கொல்வதற்கு ஏவுக்கு உதவி செய்கிறார். இங்கு ஏ பி ஆகிய இருவரும் சியின் மரணத்தை விளைவிப்பதில் ஈடுபட்டிருந்தாலும் அதாவது பி என்பவரை கொலை குற்றம் செய்தவராவார். ஏ பி 2 பேர் இருக்காங்க. பி ஏற்கனவே சி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. சி அட்டாக் பண்ணுன்னு பிக்கு மனசுல ஞாபகம் இருக்கு, எப்படியா பழி வாங்கணும்னு. இதுக்கு இடையில ஏவுக்கு சிக்கு இடையில வந்து வாய் தகராறு ஏற்படுது. அவர் அசிங்கமான வார்த்தை திட்டுறாரு. உடனே ஆத்திரப்பட்டு அவரை அடிக்க போறாரு. இந்த நேரத்துல பி ஒரு பொருளை வந்து ஏ கையில கொடுத்து, இந்த இதால அவன் தலைய வெட்டு, அவன் மண்டையை உடை அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொருளை எடுத்து ஏ என்ன பண்றாரு? சியை வந்து அவர் தலையில அடிக்கிறாரு. சி இறந்து போயிடுறாரு. இப்ப கேஸ் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. இப்ப யார் யார் பேர்ல என்னென்ன சார்ஜ் வரும்? ஏ என்பவர் பெயரில் நீங்க 302 போட முடியுமா? அல்லது பி என்பவர் பெயரில் 302 போட முடியுமா? இதான் கேள்வி. சியை கொலை செய்ய வேண்டும் என்ற உட்கருத்தோடு, அந்த எண்ணத்தோடு நேரடியாக பங்கு பெறவில்லை என்று சொன்னாலும் கூட, அதற்கு உதவி செய்த பி என்பவர் மீது தான் 302 சார்ஜ் மேட் அவுட் ஆகும். ஏன்னா இவர் தானே பொருளை எடுத்து ஏ கையில கொடுக்குறாரு. அவனை வந்து சி வந்து அவன் தலையை வெட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? கத்தி எடுத்து கொடுக்குறாரு. இப்ப யார் பேர்ல 302 வரும்? அந்த பொருளை எடுத்து உதவி செய்தார் பாரு, ஏ என்பவர் கையில கொடுத்தார் பாருங்க, பி. பிக்கு எதிராக 302 மேட் அவுட் ஆகும். அப்ப ஏக்கு வந்து சார்ஜ் எதுல வரும்? இவருக்கு 304 பார்ட் 1 தான் வந்து சார்ஜே வரும். இதுதான் வந்து 38. இந்த 38 ரொம்ப உபயோகமான செக்ஷன். நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா 38 உங்களுக்கு கை கொடுக்கும். Under section 39, voluntary.
இந்த 39 அடிக்கடி கேக்குறாங்க சார், வாலண்டரினா என்ன? A person is said to cause an effect. Voluntarily when causes it by means whereby he intended to cause it, or by means which at the time of employing those means he knew or had reason to believe to likely to cause it. இதுல ஒரு வார்த்தையை சொல்றாங்க, has reason to believe to cause. To believe to be likely to cause. அப்ப ஐபிசில has reason to believe என்ற வார்த்தைக்கு தனியாகவே ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள், சான்றுகள், சாட்சியங்கள், சான்று பொருட்கள், சான்று ஆவணங்கள் இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க? has reason to believe. நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் அவை அறிய இந்த தீர்ப்பை பகருகிறது. அப்ப அந்த ரீசன் டு பிலீவ் சொன்னாவே நீங்க அண்டர் செக்ஷன் 26 நீங்க மறக்கவே கூடாது. 26ல ரீசன் டு பிலீவ் சொல்றாங்க. 27ல ப்ராப்பர்ட்டி இன் பொசஷன் ஆஃப் வைஃப், கிளர்க் ஆர் சர்வெண்ட் சொல்றாங்க. அது எல்லாமே வந்து கணவனுக்கு சொந்தமான பொருள் தான் அர்த்தம். சர்வெண்ட் கிட்ட இருந்தாலும், கிளர்க்கு கிட்ட இருந்தாலும், வைஃப் கிட்ட இருந்தாலும் அந்த சொத்து யாருக்கு சொந்தம்? அந்த நபருக்கு தான் சொந்தம். 28ல கவுண்டர் ஃபீட்டை சொல்றாங்க. 29ல டாக்குமெண்ட் சொல்றாங்க. 29A வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டா சொல்றாங்க. 30ல வேல்யூபிள் செக்யூரிட்டியை சொல்றாங்க. 31ல வில்ல சொல்றாங்க. இப்ப 32ல words referring acts including illegal omission. 33 very important, act or omission. 34 வந்து acts done by several persons in furtherance of common intention, very very important. 34. 35 நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. 36 பார்த்துட்டோம், 37 பார்த்துட்டோம், 38 பார்த்துட்டோம். இப்போ now we are moving on under section 39, voluntary. வாலண்டரினா என்ன? தன்னிச்சையாக தானே ஒரு வேலை செய்யறது. ஒருவர் ஒரு வினாவை, ஒரு செயலை, ஒரு விளைவை, ஒருவர் ஒரு விளைவை எந்த வழிகளில் தான் உண்டாக்க உட்கருத்து கொண்டிருந்தாரோ, மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு இந்த விஷயத்தை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி, அந்த வழிகளில் அல்லது எந்த வழிகளை கையாளும் காலத்தில் அந்த வழிகள் அந்த விளைவை அநேகமாக உண்டாக்க கூடும் என்று, கண்டிப்பா இது பண்ணா அது கண்டிப்பா அது நடக்கும். ஒரு பெரிய பள்ளத்துக்கு கீழே நல்ல கூர்மையான குச்சிகள், கூர்மையான தடிகள், மரங்களை என்ன பண்ணுவோம், சீவி கீழே வச்சிருப்பாங்க. காட்டுல பாத்தீங்கன்னா சில மான்களை என்ன பண்ணுவாங்க, துரத்திட்டே வருவாங்க. கரெக்டா அந்த பகுதியில ஜம்ப் பண்ற மாதிரி அந்த இடத்துல கரெக்டா விரட்டிட்டு வருவாங்க அந்த ஹண்டர்ஸ் எல்லாம், வேட்டையாளர்கள்லாம். அந்த மான் ஜம்ப் பண்ணி விழறப்ப பாத்தீங்கன்னா அந்த கூர்மையான அந்த கரெக்டா அந்த குச்சியில ஜம்ப் பண்ணி விழற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல விழுந்த பிறகு பாத்தீங்கன்னா அது உடம்புல அந்த அந்த ஸ்பியர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதுல குத்தன பிறகு அந்த மான் வந்து இறந்து போயிடும். ஈஸியா அந்த மானை கேப்சர் பண்ணுவாங்க. ஆக ஒரு செயலை அநேகமாக இப்படி செய்தால் இது நடக்கும் என்று ஒரு விஷயம் நமக்கு தன்னைத்தானே தெரியும். ஒரு குழி வெட்டி வச்சிருப்பாங்க, மேல சில தழைகள், இலைகள், கிளைகள் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு வயசானவர் நடந்து வருவாரு, கண்டிப்பா நடந்து வந்தா இந்த இதுல விழுந்து இறந்துருவாருன்ட்டு நமக்கு தெரியும். ஆக தன்னிச்சையாக ஒரு செயலை அநேகமாக விளைவிக்க கூடும் என்று எண்ணம் நம் மனதில் இருக்கும். அது நடக்கும் என்ற ஒரு சிந்தனையும் இருக்கும். அநேகமாக உண்டாக்கு கூடும் என்று அவர் அறிந்திருந்தாரோ, யார் செய்யறாரோ அவர்தான், அல்லது அவ்வாறு நம்புவதற்கு அவருக்கு காரணம் இருந்ததோ, அந்த வழிகளால் உண்டாக்கும் போது அவர் அந்த விளைவை தன்னிச்சையாக உண்டாக்குவதாக சொல்லப்படுகிறார். ஒரு வாழைப்பழ தோல், சாப்பிட்ற வாழைப்பழம், அந்த தோலை நாம ரோட்ல போட்டுருக்கோம். கண்டிப்பா யாராவது வந்தாங்கன்னா அந்த கால் வச்சாங்கன்னா வழிக்கு கிளைட் ஆகி கீழே விழுந்துருவாங்கன்னு நமக்கு தெரியும். அநேகமாக இது நடக்கும் என்று நமக்கு தெரியும். இதுதான் தன்னிச்சையாக அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நம்மளால் நம்பப்படும். ஒரு செயலை செய்யணும், அது நல்ல செயலாக இருக்கலாம் அல்லது கெட்ட செயலாக இருக்கலாம். முதல்ல இன்டென்ஷன், இப்படி நடக்கின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது செயல்பாடு. அநேகமா வந்து இந்த குழியில தான் வந்து விழுந்துருவான்,
அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெடி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல போயிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கல் குவாரியில அந்த லேபருக்கு தெரியாது. அவர் லேபரர், அவருக்கு என்ன தெரியும்? அந்த பொருளை எடுக்க போற அந்த நேரத்துல பர்ஸ்ட் ஆயிடும். மழை வெடிக்கிறப்ப கல்லு பட்டு கல்லு வெடிச்சு அவர் தலையில பட்டு இறந்து போயிடுவார். ஆனால் இந்த விஷயம் வந்து யார் வெடி வைக்கிறாங்களோ, யார் ஃபயரை வந்து ஸ்பார்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும். அப்ப மனசுக்குள்ள அவங்களுக்கு என்ன இருக்கிறது, அதன் விளைவாக இப்படி எல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். நாலேஜும் இருக்கு, கண்டிப்பா நடக்கும், நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு செயலை செய்யறாருன்னு சொன்னா அது அஃபென்ஸ். இதுதான் அண்டர் செக்ஷன் 39 வாலண்டரி. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, A sets fire by night. நடுராத்துல நள்ளிரவுல இரவு நேரத்துல வந்து ஏ என்ன பண்றாரு, ஒரு ஃபயர் வைக்கிறார் to an inhabited house in a large town. கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு பெரிய நகரம் இருக்கு, அங்க குடியிருக்கிற வீட்டுக்கு என்ன பண்றாரு, ஏ என்பவர் என்ன பண்றாரு, தீ வைக்கிறார். வீடு பத்திரி எரிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அந்த வந்து வீடு அணைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த கேப்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ள பூந்து திருடிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு ஏ என்பவர் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தீ வைக்கிறார். இதன் விளைவாக அந்த தீயில ஒரு நபர் வந்து உள்ள மாட்டினார். ஏ என்ற ஒரு திஃப், இந்த திருடர் திருட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அந்த தெருவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு என்ன பண்றாரு, அவரு தீ மூட்டுறாரு. ஒரு வீட்டை வந்து ஃபயர் பண்ணிட்டார். ஆனா அங்க ஒருத்தருக்கு மரணம் அநேகமாக விளைவிக்கிறது. இங்க மரணம் விளைவிக்க உட்கருத்து ஏவுக்கு கிடையாது. ஆனால் அவருடைய செய்கையால் மரணம் நேரிட்டதற்கு அந்த திருடன் வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. ஆனாலும் தாம் மரணம் அநேகமாக விளைவிக்க கூடும் என்று அறிந்திருந்ததால் அவர் தன்னிச்சையாக மரணம் விளைவித்து இருக்கிறார். இதுதான் அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, ஏ என்ற திருடன் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல ஏதாவது ஒரு வீட்டுக்கு என்ன பண்ற, தீ வைக்கிறார். எதுக்காக தீ வைக்கிறார், அந்த வீட்டுக்குள்ள அடுத்த வீட்டுல பூந்து கொள்ளையடிக்கணும்ன்ற நோக்கத்தோட. அவருக்கு மனசுக்குள்ள இன்டென்ஷன் என்னது, திருடணும், கொள்ளையடிக்கணும். அதற்காக அவர் என்ன செய்யறாரு, ஒரு வீட்டுக்கு தீ வைக்கிறார். ஆனா அந்த வீட்டுல இருந்த ஒரு நபர், ஒரு முதியவர் இருக்காருன்னு வச்சு, அவரால் ஏச்சு தப்பிச்சு ஓட முடியல, அவர் இறந்து போயிட்டாரு அந்த தீயில. ஆனா இந்த திருடருக்கு என்ன யாரையும் கொலை பண்ணணும்னு எண்ணம் கிடையாது, ஆனா தீ வைக்கணும். தீ வைப்பதன் விளைவாக அநேகமாக மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு அறிவு அந்த திருடனுக்கு இருந்திருக்குது. இதன் விளைவாக அந்த நபர் இறந்துட்டாருன்னு சொன்னா அப்ப அந்த திருடன் மீது என்ன சார்ஜ் வரும், இதான் கேள்வி. மரணம் விளைவிக்கும் குற்றம். அப்ப அவருக்கு வந்து 302 வந்து சார்ஜ் மேட் அவுட் ஆகுமானா கண்டிப்பா ஆகும் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஒரு வீட்டை ஃபயர் பண்ணா வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க, சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாம் இருப்பாங்க. அது நைட் நேரம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவரு திருடணும்னு சொல்லுது, திருட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அந்த வீட்டுக்கு வந்து தீ வைக்கிறாரு. வீட்டுல தூங்கிட்டு இருந்து கண்டிப்பாக இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற ஒரு குறைந்தபட்ச அறிவாது அந்த திருடனுக்கு இருந்திருக்கணும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவரும் திருடன், அந்த thief is also a prudential person. அப்ப அந்த திருடன் மீது என்ன சார்ஜ் வரும், எதற்காக அந்த சார்ஜ் எல்லாம் சேர்த்து சொல்றேன்னு சொன்னா, சார்ஜ் ஃப்ரேமிங்னு தனியா ஒண்ணு கேட்கறாங்க. இப்ப சார்ஜ் ஃப்ரேம்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துதான் கேட்பாங்க. இவர் மீது எந்த ஈதாசா பிரிவு, எந்த சட்டப்பிரிவின் படி தண்டிக்க முடியும், குற்றச்சாட்டு வணைக, framing up charges வரும். அப்ப how are we going to framing up charges for this offense against this accused? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்றப்ப இப்படித்தான் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 39 பொறுத்தவரை ஒரு திருடன் ஒரு தெருவில் உள்ள வீட்டுக்கு வந்து ஃபயர் பண்றாரு. என்ன நோக்கத்திற்காக ஃபயர் பண்ணாரு, he has set fire on hut. எதுக்காக,
கொள்ளையடிப்பதற்காக. அதன் விளைவாக அந்த வீட்டுல இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப திருடனுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை, அது மட்டும் கிடையாது. அந்த திருடன் என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி பார்த்தால் கொலை குற்றம் செய்திருக்கிறார், மரணம் விளைவித்தே இருக்கிறார். எனவே திருநாட்டோடு தான் அந்த திருடன் மீது கேஸ் போட முடியும். இதான் அண்டர் செக்ஷன் 39 வாலண்டரி. அப்ப வாலண்டரினா என்ன? திருடனே போயிட்டு இவர் கொள்ளையடிக்கணுன்ற எண்ணத்தோடு இவரே போயிட்டு ஒரு செய்கையை செய்கிறார், அதுவும் ஃபயர் பண்றாரு ஒரு வீட்டுக்கு தன்னிச்சையாக, வேற யாரும் இல்ல, இவரே போயிட்டு கொளுத்துறாரு, வீட்டை கொளுத்திட்டாரு. அதன் விளைவாக வீட்டுல இருந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அப்ப அந்த திருடர் மீது என்ன சார்ஜ் வரும்? திருநாட்டு தான் வரும். அதுக்கு முன்னாடி வீடு கொளுத்துறாரு, அதெல்லாம் சேர்த்து வருமா? கண்டிப்பா வரும். அண்டர் செக்ஷன் 436 436 ஐபிசி எனக்கு வரும். 436 ஐபிசி எதை பற்றி பேசுகிறது? ஒரு வீடை கொளுத்துவது, டல்லிங் ஹவுஸ், ஒரு டென்ட்டை கொளுத்துறாங்க. அண்டர் செக்ஷன் 436 ஐபிசி தான் கேஸ் போடுவாங்க. 436 ஐபிசி அண்ட் 302 ரெண்டு செக்ஷன்ல தான் அந்த திருட மீது கேஸ் வரும். அது மட்டுமல்ல, அவர் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கிறாரு, அதையும் சேர்த்து வந்துடும். இதான் சார் சார்ஜ் ஃப்ரேமிங், வேற ஒண்ணுமே கிடையாது. வீட்டை கொளுத்துறாரு 436, வீட்டுல இருந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அந்த தீனால. 302 வீட்டை எதுக்காக கொளுத்துறாரு? கொள்ளையடிப்பதற்காக. அப்ப அந்த 3 அஃபென்ஸ் அங்க வந்துருது பாருங்க. இது யார் செய்யறாரு? திருடன் என்ற ஒரு நபர் தன்னிச்சையாக செய்கிறார். இதான் வாலண்டரி. அண்டர் செக்ஷன் 40 அஃபென்ஸ். அஃபென்ஸ்னா என்ன? எக்ஸப்ட் இன் தி செக்ஷன்ஸ், சாப்டர் அண்ட் செக்ஷன்ஸ் மென்ஷன்ட் இன் கிளாஸ் 2 and 3 of this section, the word offense denotes a thing made punishable by this code. ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. இந்த பிரிவின் 2 மற்றும் 3 ஆகிய கூறுகளில் சொல்லப்பட்டுள்ள அந்த சாப்டர்ல உள்ள பிரிவுகள் தவிர குற்றம் என்னும் சொல் இந்த சட்டத்தால் தண்டிப்பதற்குரிய செய்யப்பட்ட ஒரு செயலை குறிக்கும். ஐபிசில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த சட்டத்தால், ஐபிசியில் சொல்லப்பட்ட சட்டத்தால் தண்டிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியதான் குற்றம். ஒரே லைன்ல சொல்லலாம். Offense denotes a thing made punishable by this code. அவ்வளவுதான். குற்றம்னா என்ன? இந்த சட்டத்தால், இந்த ஐபிசியால் தண்டிப்பதற்குரிய செய்யப்பட்ட ஒரு செயலை குறிக்கும். சாப்டர் நம்பர் 4, 5 இதெல்லாம் வருகிறது, நிறைய செக்ஷன்ஸ். ரைட். இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தால் ஈஸியாக புரிந்துவிடும். ஒரு வேலையாளர் இருக்காரு, அவர் குற்ற செய்கைக்கு அவருடைய முதலாளி பொறுப்பாவாரா? ஒரு கேள்வி. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த கேஸ் ஆஃப் போராக்ஸ் லிமிடெட் வழக்குல சொல்லியிருக்காங்க, வைகாரியஸ் லைபிலிட்டி இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா. பகர பொறுப்பு என்பது குற்றவியல் சட்டத்திற்கு பொருந்தாது, தெரியாது. ஆனாலும் சில இடங்கள்ல அது நடைமுறைப்படுத்தப்பட்டுதான் வருகிறது. அதை பிறகு பார்க்கலாம். இந்த கேஸ்ல சொல்றாங்க, இது 1951 வந்த கேஸ். AIR 1951 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 204. இந்த வழக்குல சொல்றாங்க, வேலையாளினுடைய குற்ற செய்கைக்கு அவருடைய மாஸ்டர், முதலாளி, அந்த ஓனர், அந்த எம்ப்ளாயர் இஸ் நாட் லயபிள். குற்றம் பண்ணது யாரு? சர்வெண்ட். ஓனரை வந்து நீங்க பொறுப்பாக்க முடியுமா? பொறுப்பாக்க முடியாது. AIR 1951 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 204ல சொல்றாங்க, வேலையாளினுடைய குற்ற செய்கைக்கு அப்பாவி முதலாளி பொறுப்பாக மாட்டார். சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல சொல்றாங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்துல அக்யூஸ்ட் இருக்கிறாரு, எதிரி சம்பவ இடத்தில் இருந்திருந்தால் மட்டும் போதாது, அவருக்கு சுய நினைவு இருந்திருக்க வேண்டும், கான்சியஸ் இருக்கணும், அந்த சம்பவத்தை பற்றி அறிவு இருந்திருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தாதான் அவரை வந்து நீங்க தண்டிக்கவே முடியும். ஏன்னா குற்றம்னா என்னன்னு சொல்றாங்க, சம்பவம் நடக்குது, அவர் மாட்டும் அங்க நின்றுட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு இன்சென்ட் பர்சனா இருக்கலாம். நம்ம பிறகு படிக்க போறோம், 83, 84 படிக்க போறோம் ஐபிசில. ஒரு லுசிட் பர்சனா இருக்கலாம். லுசிட் இன்டர்வல்ஸ் வேற, இடியட் என்பது வேற.
இடியட் என்று சொன்னா 24 ஹவர்ஸும் பைத்தியமா இருக்கிறது. லுசிட் இன்டர்வல்ஸ் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் பைத்தியமா இருப்பாங்க, மற்ற நேரம் நல்லா இருப்பாங்க. எனவே ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது எதிரி அங்கே இருந்தால் மட்டும் போதாது, எதிரிக்கு சுய நினைவு இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தை பற்றி அறிவும் இருந்திருக்க வேண்டும். இததான் நீங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னன்னு படிச்சிருப்பீங்க. கேபபிள் ஆஃப் பர்சன், பீயிங் ஏ கேபபிள் ஆஃப் பர்சன், சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும், கேபபிள் ஆஃப் பர்சன் இருக்கணும், பெர்சீவ்டு பை சென்ஸ் இருக்கணும். இந்த 3 வார்த்தைகள் தான் நீங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க. அததான் இங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். AIR 1975 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 758. AIR 1975 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 758. இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, அக்யூஸ்ட் சம்பவ இடத்துல இருந்தா மட்டும் போதாது, அக்யூஸ்டுக்கு சுய நினைவு இருக்க வேண்டும், கான்சியஸா இருக்கணும். அது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தை பற்றி அறிவும் இருக்க வேண்டும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஒரு தப்பு பண்றான், அவனை நீங்க தண்டிக்க முடியுமா? முடியாது. ஆனா அவனுக்கு சுய நினைவு இருக்கிறது, சம்பவத்தை பற்றி அறிவு இருக்கிறது, அப்ப தண்டிக்க முடியுமா? தாராளமா தண்டிக்கலாம். அப்ப கேபபிள் ஆஃப் பர்சனா இருக்கணும், பீயிங் அண்டர்ஸ்டூட். ஒரு சம்பவத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், அதனுடைய விளைவுகள் தெரிந்திருக்க வேண்டும், இது செஞ்சா இப்படி நடக்கும், இது சட்டப்படி குற்றம் அப்படின்ற குறைந்தபட்ச அறிவாவது இருக்கணும். அததான் இந்த வழக்குல சொல்றாங்க. AIR 1975 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 758. அடுத்தது அண்டர் செக்ஷன் 41. 40ல அஃபென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சட்டத்தால் தண்டிப்பதற்குரியதாக சொல்லப்பட்ட ஒரு செயலை செய்தால் அது தண்டனை, குற்றம். ஐபிசி படி ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை மீறி நீங்க செய்றீங்கன்னு சொன்னா அது அஃபென்ஸ். அது செக்ஷன் 40. 41ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் லா. 42ல என்ன சொல்றாங்கன்னா லோக்கல் லா. இந்த 41, 42 நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னாவே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 170, 171 நீங்க மறக்க கூடாது. அங்க என்ன சொல்றாங்க? ஸ்பெஷல் லா. ஸ்பெஷல் லானா எதை சொல்றாங்க? பர்டிகுலர் லீன், ஒரு குறிப்பிட்ட பற்றுரிமை என்று சொல்கிறார்கள், அதான் ஸ்பெஷல் லா. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல அண்டர் செக்ஷன் 170. 171 ஜெனரல் லீன், பற்று உரிமை. அது என்ன பற்று உரிமை? ஒரு நகை கடைக்காரர் இருக்காரு, அடகு கடைக்காரரு. நான் 1 பவுன் நகையை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட நான் அடமானம் வைக்கிறேன். அடமானம் இல்ல, அடகு வைக்கிறேன், பிளட்ஜ் பண்றேன். அந்த பான் புரோக்கர் என்ன பண்றாருன்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த நகையின் பேர்ல எனக்கு பணம் கொடுக்கிறார். அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டு என் பொருளை மீட்கும் வரை அந்த பொருளின் மீது அந்த அடகு கடைக்காரருக்கு பற்று உரிமை இருக்கிறது. என் பொருள் மீது அவருக்கு இருக்கு. நான் பணம் அவர்கிட்ட வாங்கினேன் இல்லைங்களா, அடகு வச்சேன் இல்லைங்களா, அந்த பணத்தையும் வட்டி திருப்பி கொடுக்கும் வரை அந்த பான் புரோக்கருக்கு அந்த பொருளின் மீது பற்று உரிமை இருக்கிறது. அதுதான் லீன். ஒரு புது சட்டை, பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டைலர் கிட்ட கொடுக்குறேன், நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன். நான் அந்த டைலருக்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸ் சார்ஜ், ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுக்கும் வரை என் துணி அந்த டைலர் வச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த பொருள் மீது அவருக்கு பற்று உரிமை இருக்கிறது. இதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்டர் செக்ஷன் 170ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 171ல சொல்றாங்க பர்டிகுலர் லீன் அண்ட் ஜெனரல் லீன். 170ல என்ன சொல்றாங்க? ஜெனரல் லீன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏ என்பவர் என்ன பண்றாரு, பி என்ற பேங்கர் கிட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு விவசாய கடனோ அல்லது ஒரு சிறு வணிக கடனோ வாங்குறாரு. அதை ஒழுங்கா கட்டிட்டு வர சில நேரங்கள்ல அவரால் திருப்பி கட்ட முடியல, ஓடி போச்சு. இதுக்கு இடையில குடும்ப கஷ்டம். அந்த லோன் வாங்கின அந்த பாரோவர் என்ன பண்றாரு, தான் வீட்டுல இருந்து தான் ஒய்ஃபினுடைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பிளட்ஜ் பண்றாரு. அந்த பேங்க்ல பிளட்ஜ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொருளை மீட் எடுக்கிறாரு. அசல் வட்டி எல்லாம் கட்டிட்டு அந்த கோல்டு அப்ரைசர் கிட்ட சொல்றாரு, கோல்டு அப்ரைசர் பொருள் எல்லாம் கரெக்டா இருங்க, பணம் வரவெல்லாம் போச்சு. கோல்டு அப்ரைசர்னா தங்க நகை மதிப்பீட்டாளர்னு அர்த்தம் தமிழ்ல. அந்த கோல்டு அப்ரைசர் என்ன பண்ணுவாரு, எப்பவுமே எந்த பொருளை
மீட்டு கொடுத்தாலும் பேங்க் மேனேஜர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் கொடுப்பாங்க பார்ட்டி கிட்ட. பேங்க் மேனேஜர்ட்ட போயிட்டு கேட்கறாரு. இப்ப பேங்க் மேனேஜர் என்ன பண்றாரு, அந்த பொருளை நீங்க அப்படியே ரீடைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியே வச்சுங்க, பார்ட்டிகிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. உடனே நம்மால் போறாரு. ஏன் சார், நான் தான் அடவு வச்சேன், பொருளை பணம் எல்லாம் கட்டிட்டேன், அசல் கட்டிட்டேன், வட்டியும் கட்டிட்டேன், பொருளை கொடுக்க வேண்டியதான் சார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவாரு, இல்ல நீங்க ஏற்கனவே வாங்கின கடன் வந்து ஓடி இருக்கு, பெண்டிங் இருக்கு, ஓவர் டியூவா பெண்டிங் இருக்கு, அதை நீங்க சரிவர கட்டல, அதை கட்டுற வரை இந்த பொருள் வந்து இங்க பேங்க்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம விவசாயி என்ன பண்ணாரு, உடனே ஆவேசப்பட்டு கோவப்படுவார். நான் தான் வந்து அது தனி இது தனிங்க, அந்த லோன் தனி இது தனி, இது வந்து ரொம்ப முக்கியமானது, நான் ஒரு வேற ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க பொருளை வாங்கிட்டு வந்து அட வச்சேன், நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்றீங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பெரிய பிரச்சனை, அடித்தடி சண்டையாச்சு, அதனால தான் நானே கடன் வாங்கிட்டு வந்து அந்த அடவு வச்ச பொருளை மீட்டு இருக்கிறேன், நீங்க இந்த நேரத்தில் தரமாட்டேன்னு சொல்ல பிரச்சனை பண்றதுன்னு வச்சீங்க. பேங்க் மேனேஜருக்கு அந்த பொருளின் மீது பற்றுரிமை இருக்கிறதா இல்லையா, இதான் கேள்வி. According to General Lien of Indian Contract Act 1872 under section 171, அதன்படி அந்த பேங்க் மேனேஜருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஜெனரல் லீன், பொது பற்றுரிமை. அதே கடனாளி தான் அவர் வச்ச பொருள் என்ன பண்ணலாம், அந்த பேங்க் மேனேஜர் ரீடைன் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்காக நீங்க சர்ஃபேசி ஆக்ட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது சார். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ஃபேசி ஆக்ட் என்பது வேற. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜாலே வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒரு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜி கோர்ட்டுக்கு சர்ஃபேசி ஆக்டை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆக்ட். அதுல வந்து பேங்க் மேனேஜருக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன் ஓடுற அத்தனை விஷயங்களும் சர்ஃபேசி ஆக்ட் படி அவங்களுக்கு உண்டு. அதுல 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பிறகு பார்க்கலாம். இருந்தாலும் செக்ஷன் 170, 171 எதுக்கு இந்த ரெண்டு செக்ஷன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம நடைமுறையில இருக்கிறது சார். நம்ம வக்கீலா இருப்போம். சில பேர் வந்து கேட்பாங்க, சார் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, இந்த மேனேஜர் கிட்ட நாங்க வந்து ஏற்கனவே கடன் வாங்கி அந்த 1 லட்சம் ரூபாய் அதை கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டு இருந்தேன், சில டியூ கட்டல, ஓவர் டியூ ஆகி போச்சு, இதுக்கு இடையில அதே பேங்க்ல நான் போயிட்டு 10 பவுன் நகை அடமானம் வச்சேன், அடகு வச்சேன், இப்ப பணத்தெல்லாம் கட்டிட்டு மீட்டு எடுக்கிறப்ப அந்த மேனேஜர் தரமாட்டேன்னு சொல்றாரு, எப்படியா நீங்க பொருளை வாங்கி கொடுங்க சார், நானும் என்னன்னா பண்ணி பார்த்துட்டேன், போலீஸ் வரையும் போயிட்ட முடியல சார், வக்கீல் வந்தீங்கன்னா நீங்க தான், உங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கிறப்ப நாம அதுக்கு பதில் சொல்ல தகுதியுள்ள நபராக இருக்க வேண்டும். என்ன சொல்லும், அண்டர் செக்ஷன் 171 ஜெனரல் லீன் இருக்கு, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த பேங்க் மேனேஜருக்கு அதிகாரம் இருக்குது, அந்த பொருளை ரீடைன் பண்ணி வைக்க அதிகாரம் இருக்குது தாங்க அப்படின்னு நம்ம சொல்லும். அது மட்டும் இல்ல, சொல்லிட்டு நம்ம மேனேஜர்கிட்ட போயிட்டு நம்ம என்னதான் வழக்கறிஞரா இருந்தாலும் கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணி பேசி அந்த பொருளை நம்ம கண்டிப்பா வாங்கி தரலாம். எந்த மேனேஜரும் கொஞ்சம் கடுமையா இருக்க மாட்டாங்க. நம்மால கொஞ்சம் ரொம்ப ஏமாத்துற மாதிரி இருந்தாருன்னா, விவசாயி ஏமாத்துற மாதிரி விவசாயி சொல்லக்கூடாது, கடன் வாங்கினவர் ஏமாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா மேனேஜர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க சார். ரைட். அங்கே சொல்லப்பட்ட விஷயம் பர்டிகுலர் லீன் அண்ட் ஜெனரல் லீன் 170, 171. அதை போலவே இங்க ஐபிசில சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 41 சிறப்பு சட்டம், 42 லோக்கல் ஆக்ட். அப்ப ஸ்பெஷல் லா, லோக்கல் லா என்பதை பற்றி ஐபிசில அண்டர் செக்ஷன் 41, 42 இதே விஷயங்கள் தான் அங்க பர்டிகுலர் லீன் அண்ட் ஜெனரல் லீன் 170, 171 வச்சிருக்காங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. இதை படிக்கின்ற பொழுது அதையும் சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 15 மார்க் சொலையா கிடைக்குது சார். அதனால்தான் நான் இதை எடுக்கின்ற பொழுது கான்ட்ராக்டையும் டச் பண்ணுவேன். சிஆர்பிசி எடுக்கின்ற பொழுது, ஐபிசி எடுக்கின்ற பொழுது, சிபிசி எடுக்கின்ற பொழுது, எவிடன்ஸ் எடுக்கின்ற பொழுது கான்ஸ்டிடியூஷனையும் டச் பண்றதுக்கு காரணம் அதுதான். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை டச் பண்றதுக்கு காரணம் அதுதான். இந்த 7 சட்டமும் உங்ககிட்ட தரவா இருக்கணும் சார். ஷூரா நீங்க வந்துருங்க, ஜட்ஜ் ஆயிடுவீங்க, அதுல மாற்றமே கிடையாது. இதே டிஜேக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனர் ஆக்ட் தரவா படிச்சிடணும். அது தமிழ்நாடு மைனர் ஆக்டா இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் மைனர் ஆக்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கிளிஞ்சல்கள் பொறுக்குவது போன்று ஒவ்வொரு சட்டப்பிரிவும் நாம சேகரிச்சுட்டே வருவோம். நெல்லு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு மூட்டை நெல்ல வந்துடும். நம்ம போர் போட்டு அடிச்சு அறுவடை பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சுதான் ஒரு மூட்டை நெல் ஆகும். அதை போலதான் சட்டமும். நீங்கள் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு சட்டப்பிரிவும் தனியா எடுத்து ஒரு நோட்ஸ் போடுங்க, கைப்பட எழுதுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும். இங்க எழுதுகின்ற பொழுது அந்த வேகம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும். நான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன்னு காரணம் என்னன்னா, நான் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா சொல்றேனோ அந்த அளவுக்கு நீங்க எழுத பழகி கொள்ள வேண்டும். மறைமுகமா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அது. 3 மணி நேரத்துல நான் நிறைய படிச்சுட்டு போவேன், என்னால பிரசன்ட் பண்ண முடியாது. ஸ்லோ ரைட்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு விஷயம் நிறைய இருக்குது, என்னால பிரசன்ட் பண்ண முடியாது ஸ்லோ ரைட்டிங்.
அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வந்துடக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா விரைவாக எழுதணும். எதை சொன்னாலும் ஹின்ஸ் எடுங்க சார், தனித்தனி நோட்டு போடுங்க சார், தனித்தனியா எழுதுங்க சார். ஐபிசி தனி நோட்டு போடுங்க, சிஆர்பிசி தனி நோட்டு போடுங்க, எவிடன்ஸ் தனி நோட்டு போடுங்க, கான்ஸ்டிடியூஷன் தனி நோட்டு போடுங்க. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ரைட். அண்டர் செக்ஷன் 41 சிறப்பு சட்டம்னா என்ன? அப்ப சிறப்பு சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் சம்பந்தமாக ஒரு மேட்டருக்கு அதன் மீது இயங்கக்கூடிய ஒரு சட்டம், ஸ்பெஷல் ஆக்ட். A special law is a law applicable to a particular subject. சிறப்பு சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது இயங்குகின்ற ஒரு சட்டம், அவ்வளவுதான். செக்ஷன் 41. நாம் ஏற்கனவே இதுக்கு ஒரு லீகல் மேக்ஸிமம் எல்லாம் இருக்கு. ஜெனரலியா, ஸ்பெஷலி பஸ், நான் டீரோகேட், நீங்க படிச்சிருப்பீங்க. என்றைக்குமே ஸ்பெஷல் லா வில் பிரிவேல் ஓவர் ஜெனரல் லா. சிறப்பு சட்டம் என்பது பொது சட்டத்தை விட மேலோங்கி நிற்கும். விஸ்வரூபன் ஒரு படம், தமிழ் திரைப்படம். அந்த படம் சம்பந்தமாக தமிழக அரசு தடை விதிக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நடிகர் கமல்ஹாசன் தரப்புல ஆஜரான சீனியர் கவுன்சில் ஆஜராகிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதுதான் பேசுறாங்க. அப்ப தமிழக அரசு சார்பா என்ன பண்றாங்க, டிஃபென்ஸ் சொல்றாங்க, ஏங்க சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5 கேபிட்டல் A ஆஃப் தி film certification which was issued by the central government. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இந்த விஸ்வரூப படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள், வசனங்கள், உச்சரிப்புகள்லாம் இருக்குது, அதை நீக்க வேண்டும், இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், எனவே நாங்க பேன் பண்றோம்னு சொல்றாங்க தமிழக அரசு. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சார்பா சொல்றாங்க, இல்ல இல்ல இது எல்லாத்தையும் தீர்க்க சென்சார் போர்டு கரெக்டா எல்லாத்தையும் பெருஸ் பண்ணி அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் எங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இத பாருங்க சர்டிபிகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சார்பா அந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழக அரசு முடியவே முடியாது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், மத கலவரங்கள் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், நாங்க தடை தான் விதிக்கிறோன்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, தமிழக அரசு சொல்வது ஜெனரல் லா. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் வாதாடப்பட்ட அந்த வாதம், வைக்கப்பட்ட வாதங்கள் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் லா. film certification cinematograph actல வருது சார், அது ஸ்பெஷல் லா. ஸ்பெஷல் லா will prevail over general law. எந்த காலத்திலையும் சிறப்பு சட்டம் என்பது பொது சட்டத்தை விட மேலோங்கி தான் நிற்கும், prevail over. தமிழக அரசுடைய வாதங்கள் நிலைநிற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலி ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சொன்ன அந்த வாதம் தான் 100% சரியான வாதம். வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, இத்தனை கோடி ரூபாய் போட்டு இந்த படம் எடுத்திருக்கோம், நஷ்டம் ஆயிடும் சொல்லி சில சீன்களை நீக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அந்த வழக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இததான் ஆர்குமெண்டா பேசுறாங்க. செக்ஷன் 41 ஐபிசி ஸ்பெஷல் லா, இந்த லீகல் மேக்ஸிம் தான் பேசுறாங்க. ஜெனரலியா ஸ்பெஷலி பஸ் நான் டீரோகேட், அந்த லீகல் மேக்ஸிம் தான் பேசுறாங்க. ஸ்பெஷல் லா வில் பிரிவேல் ஓவர் ஜெனரல் லா, இதை தான் பேசுறாங்க. அந்த அந்த விஸ்வரூபம் படத்துக்கு அந்த கேஸ் நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். செக்ஷன் 42 செக்ஷன் 42 வட்டார சட்டம், லோக்கல் லானா என்ன? இந்தியாவில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கிறது. நீங்க சிஆர்பிசி, சிபிசி, நீங்க மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, குறிப்பாக மேப் எடுத்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும், அது வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்வார்கள், நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா சிக்கிம், மேகாலயா, அசாம், திரிபுரா, மணிப்பூர் இதெல்லாம் வரும். அப்ப அந்த சிக்கிம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம் இதெல்லாம் வருது பாருங்க, இதெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு சிஆர்பிசி பொருந்தாது, சிபிசி பொருந்தாது. அதை போல ஆந்திராவில் இருக்கக்கூடிய மேற்கு கோதாவரி, கிழக்கு கோதாவரி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிஆர்பிசி, சிபிசி பொருந்தாது. ஏன்னா அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க பழங்குடியினர்,
நம்ம அந்த காட்டை சார்ந்துதான் அவங்க வசிப்பதே, அதனால அங்க பொருந்தாது. நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதெல்லாம். ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்கு குறிப்பிட்ட சட்டங்கள் பொருந்தும் என்பதுதான் இங்க விஷயம். செக்ஷன் 42 பொறுத்தவரை a local law is a law applicable only to a particular part. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். சபீந்தார் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. சபீந்தான்னா என்ன? நாம இந்து லால படிச்சிருக்கோம். கற்பூரத்தை கொளுத்தி முன்னாடி இருந்து பின்னாடி தூக்கி போடணும். அந்த கற்பூரத்தை திரும்பி பார்க்க கூடாது. இந்து லால அதான் ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. தடை செய்யப்பட்ட உறவு முறை. தடை செய்யப்பட்ட உறவு முறை இருக்கின்ற பட்சத்தில் ஒரு அத்தை மகளையோ மாமன் மகளையோ அக்கா மகளையோ திருமணம் செய்ய முடியுமா? திருமணம் செய்யக்கூடாதுன்னு 1955 ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அத்தை மகளையோ மாமன் மகளையோ அக்கா மகளையோ திருமணம் செய்யறோமா இல்லைங்களா? ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அங்க இருந்தாலும் கூட கஸ்டம் அங்க அலோவ் பண்ணுது. இது தொன்று தொட்டு மூதாதையர் காலத்திலிருந்து இது அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி சட்டத்தை விட வழக்கம் அங்கே மேலோங்கி நிற்கிறது. நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல இது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க சார். இப்ப லோக்கல் லா என்பது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அதுதான் லோக்கல் லா. செக்ஷன் 43 மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு சார் இது. இந்த 43ல கேள்வி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அந்த கேள்வியே நான் உங்ககிட்ட சொன்னா நீங்களே யோசிப்பீங்க. இல்லீகல், இரண்டாவது லீகலி பவுண்ட் டு டூ. இல்லீகல் என்பது சட்டத்திற்கு விரோதமான, லீகலி பவுண்ட் டு டூ சட்டப்படி செய்ய கட்டுப்பட்ட ஒரு நபர். இந்த கேள்வியை ஜுடிஷியல் எக்ஸாம்ல செக்ஷன் 43 திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அப்படியே 43 திருப்பி போடுங்க. 34 in furtherance of common intention. அது அப்படியே திருப்பி போடுங்க. 43 ரெண்டு சட்டப்பிரிவும் மிக முக்கியமானது. இல்லீகல் சட்டத்திற்கு விரோதமான என்று சொன்னால் ஒரு குற்றமாக உள்ள அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள அல்லது ஓர் உரிமை வழக்கிற்கு ஆதாரமாக உள்ள ஒவ்வொன்றிற்கும் பொருந்தும். இல்லீகல் என்பது சட்ட விரோதமான என்ற சொல் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தால், ஒரு குற்றமாக உள்ள அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள அல்லது ஒரு உரிமை வழக்கிற்கு ஆதாரமாக உள்ள ஒவ்வொன்றிற்கும் பொருந்தும். ஒருவர் எதை செய்யலாம், ஒருவர் எதை செய்யாமல் விடுவது சட்ட விரோதமாக இருக்குமோ அவர் அதை செய்ய சட்டப்படி கட்டுப்பட்டவர் என்று பொருள். இல்லீகல்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. இல்லீகல் மீன்ஸ் சட்டத்திற்கு விரோதமான என்னும் சொல் என்பது ஒரு குற்றமாக உள்ள அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள அல்லது ஓர் உரிமை வழக்கிற்கு ஆதாரமாக உள்ள ஒவ்வொன்றுக்கும் பொருந்தும். மூணு விஷயங்களை சொல்றாங்க. இல்லீகல்னா என்னன்னு சொல்றாங்க. இல்லீகல் என்பது சட்டத்துக்கு விரோதமான என்ற ஒரு சொல்லிற்கான அர்த்தம் ஒன்று குற்றமாக இருக்கக்கூடியது, ஒரு குற்றமாக உள்ள, அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள, ரெண்டு, மூன்றாவது ஒரு உரிமை வழக்கிற்கு ஆதாரமாக உள்ள ஒவ்வொன்றுக்கும் பொருந்தும். அதான் இல்லீகல். குற்றமாக இருக்கக்கூடிய அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள அல்லது உரிமை வழக்கிற்கு ஆதாரமாக உள்ள ஒவ்வொன்றுக்கும் பொருந்தக்கூடியதான் இல்லீகல், சட்ட விரோதமான என்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை லீகலி
bound to do. சட்டப்படி செய்ய கட்டுப்பட்டேன். அதற்கு என்ன அர்த்தம்? ஒருவர் எதை செய்யாமல் விடுவது சட்ட விரோதமாக இருக்குமோ, நீங்க இதை செஞ்சே ஆகணும், இது செய்யாம விட்டுட்டீங்கன்னா அது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்றாரு. எனவே ஒருவர் எதை செய்யாமல் விடுவது, செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டுட்டாரு, சட்டப்படி செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டுட்டாருன்னு சொன்னா அதுதான் சட்ட விரோதமாக இருக்குமோ, அவர் அதை செய்ய சட்டப்படி கடமைப்பட்டவர் என்று அர்த்தம். சட்டப்படி இந்த வேலையை செய்யணும், செய்யாம விட்டுட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்ட விரோதம். லீகலி பவுண்ட் டு டு, சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும், செய்யாம விட்டுட்டாருன்னா அது குற்றம். இதான் லீகலி பவுண்ட் டு டு. The word illegal is applicable to everything which is an offense or which is prohibited by law or which furnishes grounds for a civil action, and a person is said to be legally bound to do whatever it is legal, whatever it is illegal in him to omit. இந்த 43 மறக்க கூடாது. வெளி மாநிலத்தினுடைய ஜுடிஷியல் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டிருக்காங்க. இதற்கான கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார், ப்ளீஸ் நோட் இட் டவுன். கேஸ் லா, இல்லீகல் pointing a gun at a person without legal excuse is an illegal. Pointing a gun at a person without legal excuse is an illegal act. சட்டப்படி இல்லாம ஒருத்தர் மீது வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுருன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இல்லீகல் ஆக்ட் தான். இதை சொன்ன வழக்கு குவாகு மென்சா, குவாகு மென்சா வர்சஸ் கிங். குவாகு KWAKU, குவாகு KWAKU, குவாகு மென்சா MENSAH, குவாகு மென்சா வர்சஸ் கிங். AIR 1946. PC னா பிரிவி கவுன்சில். அப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா லண்டன் தான். நமக்கு பிரிவி கவுன்சில் கொடுத்த தீர்ப்பு இது. குவாகு மென்சா வர்சஸ் கிங், AIR 1946, பிரிவி கவுன்சில், பேஜ் நம்பர் 20. குவாகு மென்சா வர்சஸ் கிங், AIR 1946, பிரிவி கவுன்சில், பேஜ் நம்பர் 20. அதுல தான் சொல்றாங்க, இந்த வழக்குல சொல்றாங்க இல்லீகல் ஆக்ட்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, பாயிண்டிங் a gun at a person without legal excuse is an illegal act. இப்போ இந்த இல்லீகல்னா என்ன, லீகலி பவுண்ட் டு டுனா என்னன்னு சொல்லிட்டேன். இல்லீகல்னா 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று, ஒரு குற்றமாக உள்ள அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள அல்லது ஒரு உரிமை வழக்கிற்கு ஆதாரமாக உள்ள ஒவ்வொன்றுக்கும் பொருந்தும் இல்லீகல் என்பது, சட்டவிரோதம் என்பது. இதுவே லீகலி பவுண்ட் டு டு என்பது ஒருவர் எதை செய்யாமல் விடுவது சட்டவிரோதமாக இருக்குமோ அவர் அதை செய்ய சட்டப்படி கடமைப்பட்டவர் அர்த்தம். செக்ஷனை படிச்சிட்டோம், கேஸ் லாவை படிச்சிட்டோம். ஆனாலும் உங்களுக்கு புரியறதுக்கு இன்னொரு விஷயம் ஏனென்று சொன்னா, இந்த 43 அப்படிதான் கேள்வியை கேட்டிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஏ என்ற ஒரு ஸ்விம்மர் இருக்காரு, மைக்கேல் பெல்ப்ஸ், ஆஸ்திரேலியானுடைய மைக்கேல் பெல்ப்ஸ். அவர் தான் வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணிருக்காரு. 8 விருது வாங்கியிருக்கிறார் ஒலிம்பிக்ல. ஒரே நேரத்துல 8 விருது வாங்கி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு நீச்சல். அவரு ஒரு கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காரு. ஒரு அம்மா வீட்டுல கணவரோட சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில ஓடி வராங்க. அல்லது ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு பையன் விளையாடிட்டு இருக்கான். விளையாடுகின்ற பொழுது அந்த கிணற்றுல விளையாடுகின்ற மேலே அவன் ஏறி நடந்து வருகின்ற பொழுது கால் ஸ்லிப் ஆகி அந்த கிணத்துல விழுந்துட்டான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த குழந்தை கத்துறான். மைக்கேல் பெல்ப்ஸ் அந்த கிணத்துக்கிட்டே நிக்கிறார். உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பாவானவர், நீச்சல் வீரர். அந்த பையனை காப்பாத்தாம விட்டுட்டாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா நொடி பொழுதுல அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அல்லது அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம். அவ்வளவு பெரிய நீச்சல் வீரர். இருந்தாலும் காப்பாத்தல. ஆனா வேடிக்கை பாக்குறாரு, அவன் சாவட்டுன்னு அப்படியே இருக்கிறார். அவன் தண்ணியில டிரானிங் ஆகி அவனுக்கு தண்ணி குடிச்சு சஃபகேஷன் ஆகி இறந்து போயிட்டான். இப்ப மைக்கேல் பெல்ப்ஸ் மேல
நாம கேஸ் போடணும். எந்த சட்டப்படி நீங்க கேஸ் போடுவீங்க அல்லது கேஸ் போட முடியாதா? சார் யாராவது ஒருத்தவங்க இதுக்கு பதில் சொல்ல முடியுங்களா? எனி ஒன் ஆஃப் யூ கேன் டெல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கேள்வி இப்படிதான் சார் கேக்குறாங்க. நீங்க இன்டர்வியூ போனாலும் இப்படிதான் கேள்வி. கஷ்டப்பட்டு எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, இன்டர்வியூல போயிட்டு சக்சஸ் பண்ணாதான் நமக்கு வந்து சீட் கிடைக்கும், ரேங்க் கிடைக்கும். எஸ் செக்ஷன் 33 சொல்றாரு. கேஸ் போட முடியாதுன்னு சார் சொல்றாரு, அஜித் சொல்றாங்க. செக்ஷன் 33 எதை பற்றி பேசுகிறது? ஆக்ட் ஆர் ஒமிஷனை பற்றி பேசுகிறது. ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லது ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆக்ட் டினோட்ஸ், செக்ஷன் 43 சொல்றாரு. ஆக்ட் டினோட்ஸ், செக்ஷன் 43 பொறுத்தவரை இல்லீகல், லீகலி பவுண்ட் டு டூ. அப்ப மைக்கேல் பெல்ப்ஸ் அவர் மீது வழக்கு போட முடியுமானா முடியவே முடியாது. சில பேர் இட் இஸ் எ மாரல் டியூட்டி போடுறாங்க, நோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அன்பு சொல்லி போட்டிருக்காங்க, மேடம் போட்டிருக்காங்க. ரைட், பரவாயில்ல. அண்டர் செக்ஷன் 43 ஐபிசியின் படி மைக்கேல் பெல்ப்ஸ் மீது எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. இந்த எக்ஸாம்ல தான் எல்லா கேள்வியிலும் கேட்கிறாங்க. இது ஐபிஎஸ்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 43 சார், மறக்காதீங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஆல் இந்தியா அளவுல தமிழ்நாடு முதற்கொண்டு எந்தெந்த ஸ்டேட்ல கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸே டச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா எந்த ஒரு சட்டப்பிரிவும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்டர் செக்ஷன் 44 இன்ஜுரி. இன்ஜுரினா என்ன? சில பேர் இன்ஜுரி அப்படின்னு உச்சரிப்பாங்க, சில பேர் இன்ஜரி அப்படின்னு உச்சரிப்பாங்க. அது பிரிட்டிஷ்காரனுடைய ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா இன்ஜர் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, நம்முடைய வசதிக்காக இந்த இன்ஜுரினா என்ன, தீங்குனா என்ன, லா ஆஃப் டாட்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அங்கே தீங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐபிசில செக்ஷன் 44ல தீங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு என்னும் சொல் எதை பற்றி குறிப்பது? ஒருவருடைய உடலுக்கோ அல்லது மனதிற்கோ அல்லது பெயருக்கோ அல்லது சொத்திற்கோ. எத்தனை பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. இன்ஜுரி எது எதுக்கு? ஒருத்தருடைய மனசுக்கு மென்டல் இன்ஜுரி, ஒருத்தருடைய பாடிக்கு உடற்காயம், உடற்காயம், மனக்காயம் அல்லது சொத்திற்கு சட்ட விரோதமாக உண்டாக்கப்படும் தீங்கு. 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒருவரது உடலுக்கோ மனதிற்கோ பெயருக்கோ அல்லது சொத்திற்கோ, இந்த 4 விஷயத்தை நீங்க மறக்க கூடாது. தீங்கு என்று சொன்னால், இன்ஜுரி என்று சொன்னால், ஒருத்தருடைய உடம்புக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும், அடிச்சு காயம் ஏற்படுத்திருப்பாங்க, அல்லது கணவன் தன் மனைவி வந்து கொடுமைப்படுத்திட்டே இருப்பாரு. உங்க அப்பா வீட்டுல இருந்து உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தேன்? 4 ஈய பித்தளை பாத்திரம் தான் கொண்டு வந்தேன், வேற என்ன இருக்கு, வக்கு இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாரு. அப்ப அது வந்து மனசுக்கு அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி பாருங்க. தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, கண்ணை மூடிட்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு இவரு. எத்தனை தடவை நிறைய நடந்திருப்பாரு இவர், பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து மனைவியை போட்டு கடுமையா திட்டுவாரு, வரதட்சணை கொடுமை கடுமையா கேட்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு மன ரீதியாக தீங்கை ஏற்படுத்துகிறார். அந்த அம்மாவை அடிக்கிறார், உடலுக்கு தீங்கு. அந்த அம்மா அசியமா திட்டுறாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கடுமையா கடும் சொற்களை பயன்படுத்துறாரு, மனதிற்கு தீங்கு. அந்த அம்மாவுடைய பேர் அவங்க குடும்பத்தை வந்து டேமேஜ் பண்றாரு. அந்த ஊர்ல இவன் வந்து பஞ்ச பரதேசி, ஒண்ணு இல்லாத குடும்பம், வக்கு இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி 10 பேர் மத்தியில சொல்றாரு. அப்ப அந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுக்கிறார். அல்லது அந்த குடும்பத்தினுடைய சொத்து இந்த அம்மா திருமணத்தின் பொழுது கொண்டு வந்திருப்பாங்க, இந்த கொண்டு வந்த அந்த 4 பித்திர பாத்திரம் தான் இருக்கு, 4 ஈய பாத்திரம் தான் இருக்குன்னா அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைக்கிறது, அந்த சொத்துக்கு சேதம் உண்டாக்குறது. இந்த 4 விஷயங்களும் இந்த ஒரே எக்ஸாம்பிளா வந்துருச்சு பாருங்க. ஒரு கணவன் தன் மனைவி அடிப்பது உடலுக்கான தீங்கு, தன் மனைவியை கடும் சொற்களால் திட்டுவது மனதிற்கான தீங்கு, தன் மனைவியின் பெயருக்கு தன் மனைவியினுடைய குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய நற்பெயருக்கு களங்கத்தை உண்டாக்குவது. ஒரு பரதேசி குடும்பம், வக்கு இல்லாத குடும்பம் சொல்றாரு பாருங்க, அந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுப்பது, அந்த நற்பெயருக்கு தீங்கு விளைப்பது. அந்த மனைவியால் கொண்டு விடப்பட்ட அந்த சீதன பொருட்களை தூக்கி போட்டு ரோட்ல போட்டு உடைப்பாரு அந்த பண்ட பாத்திரங்கள்லாம். அப்ப தீங்கு என்று சொன்னால் ஒருவருடைய உடலுக்கோ மனதிற்கோ பெயருக்கோ அல்லது சொத்திற்கோ.
சட்டத்திற்கு விரோதமாக உண்டாக்கப்படும் தீங்கு என்பது அர்த்தம். தீங்குனா 4 விஷயம் வரணும். உடல் ரீதியான தீங்கு, மன ரீதியான தீங்கு, என்னுடைய நல்ல பெயருக்கான எதிரான தீங்கு, ஒரு பொருளுக்கு எதிரான தீங்கு. வீட்டுல இருக்க பொருளை அடிச்சு உடைச்சிட்டான், சண்டை நடக்குது, பொருளுக்கு எதிரான தீங்கு. என்னுடைய நல்ல பெயர் இருக்கு, நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு, டிஃபாமேஷன் சூட் போடுறமா இல்லைங்களா? 499 ஐபிசில 499ல என்ன பண்றாங்க? டிஃபைனிங் செக்ஷன் சொல்றாங்க. 500ல தண்டனை பற்றி சொல்றாங்க. 500ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடுறோமா இல்லைங்களா? அப்ப பெயருக்கு, நற்பெயருக்கு தீங்கு விளைவிப்பது. அப்ப தீங்குன்னு சொன்னா 4 விஷயத்தை மறக்க கூடாது. ஒன்று உடல் ரீதியான தீங்கு, இன்னொன்னு மன ரீதியான தீங்கு, மூன்றாவது பெயருக்கு எதிரான தீங்கு, நற்பெயருக்கு எதிராக தீங்கு விளைவிப்பது, நான்காவது சொத்துக்கு எதிராக தீங்கு விளைவிப்பது. அது என்ன? நற்பெயருக்கு. குட்வில் ஒரு பொருள் இருக்கு, உஜாலா நீலம், அந்த நீலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்து பிரீச் பண்ணுவீங்க. டாடா மோட்டார்ஸ் தயாரிக்கிற அந்த கார் சரியில்லைன்னு சொல்லிட்டு பண்றீங்க. டாடா மோட்டார்ஸ் என்ற அந்த பெயருக்குன்னு ஒரு லேபிள் இருக்கு, பிராண்ட் இருக்கு, நற்பெயர் இருக்கு. அந்த நற்பெயருக்கு நாம களங்கம் விளைவிப்பது, அதான் பெயருக்கு எதிரான தீங்குன்னு அர்த்தம். ரைட். செக்ஷன் 45 உயிர்னா என்ன? 45ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உயிர் என்னும் சொல் மனித உயிரை மட்டும்தான் குறிக்கும். உயிர் என்று சொன்னால் மனித உயிர். சார் செக்ஷன் 43க்கு லேட்டஸ்ட் கேஸ் லாஸ் ஒண்ணு குறிச்சீங்க, மிக முக்கியமானது. act or omission which is prohibited by law. act or omission which is prohibited by law. செக்ஷன் 33 சொல்றாங்க. 33ல சொல்லப்பட்ட விஷயத்தை செக்ஷன் 43ல வந்து கேஸ் லாஸா உருவாயிருக்கு. act or omission which is prohibited by law. When omission is do, something is unlawful. Individual is legally bound to do it. இதற்கான கேஸ் லாஸ் very very important கேஸ் லாஸ். In the case of common cause versus Union of India 2018 2018 volume 5 SCC page number 1. செக்ஷன் 43 ஐபிசி கான வழக்கு இது. காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 1. இந்த கேஸ் லாஸ் வந்து நான் சொல்ல தவறிட்டேன், முக்கியமான கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார். காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 1. இந்த கேஸ் லாஸ்ல சொல்றாங்க, when omission to do something is unlawful, individual is legally bound to do it. செக்ஷன் 44 இன்ஜுரி பார்த்துட்டோம். செக்ஷன் 45 லைஃப்னா என்னன்னு பார்த்தோம். The word life denotes the life of a human being unless the contrary appears from the context. செக்ஷன் 46 டெத்னா என்ன? A death denotes a death of a human being unless the contrary appears from the context. 45 உயிர்னா என்ன? உயிர் என்னும் சொல் மனித உயிரை குறிக்கும். 46 மரணம் என்றால் என்ன? மரணம் என்னும் சொல் மனித மரணத்தை குறிக்கும். 47 விலங்குனா என்ன? விலங்கு என்னும் சொல் மனிதன் அல்லாத மற்ற உயிர்களை குறிக்கும். செக்ஷன் 46 சாரி செக்ஷன் 47 அனிமல். தி வேர்ட் அனிமல் denotes any living creature other than a human being. லிவிங் கிரியேச்சர் எதுவோ அதுதான், other than a human being மனித உயிர்கள் அல்லாத மற்ற எல்லாம் வந்து விலங்கு. விலங்கு என்ன சொல் மனிதன் அல்லாத மற்ற உயிர்களை குறிக்கும். செக்ஷன் 48 வெசல்னா என்ன? களம். களம் என்னும் சொல் நீர் வழியாக மனிதர்களையோ பொருட்களையோ கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஒரு படகா இருக்கலாம், அதான் அந்த போட் இதெல்லாம் இருப்பாருங்க, கப்பல், இது எல்லாமே வந்து வெசல் என்று அர்த்தம். The word vessel denotes anything made for the conveyance by water of human beings or property. மனிதர்களை சுமந்து செல்வதோ அல்லது பொருட்களை எடுத்து செல்வதோ, அது படகா இருக்கலாம், ஓடமா இருக்கலாம், அல்லது கப்பலா இருக்கலாம். Section 49 year month. Wherever the word year or the word month is used, it is to be understood that the year or month is to be recorded according to the British calendar. கிரிகேரியன் கேலண்டர், கிரிகேரியன் என்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார்
அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கிரிகேரியன் கேலண்டர், அதான் பிரிட்டிஷ் கேலண்டர், அந்த கேலண்டர் தான் உலகம் முழுவதும் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா சைனாவுல வேற மாதிரி கேலண்டர் பயன்படுத்துறாங்க. ஆனா உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் எதுனா அந்த கிறிஸ்துவ பாதிரியார் கிரிகேரியன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கேலண்டர் தான் பயன்படுத்துறோம். எண்களை பொறுத்தவரை நமக்கு கொடையாக கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் கொடுத்த 1, 2, 3 தான் நம்ம பயன்படுத்துறோம். ரோமர்கள் அளித்த அந்த கேப்லெட்டர், அந்த 1, 2, 3 அதையும் நம்ம பயன்படுத்துறோம். சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2 நம்ம சிஆர்பிசி, ஐபிசி எவிடன்ஸ்ல பாக்குறோம் இல்லைங்களா? அதெல்லாம் ரோமர் லெட்டர்ல வரக்கூடியது. ரோமானியர்கள் உலகத்திற்கு வழங்கிய கொடை. அதை போல பாரசீகர்கள், பாரசீக முறை என்று சொல்வார்கள். பாரசீகர்கள் முஸ்லிம் தான், அவங்களும் ஏறக்குறைய. பாரசீகர்கள் வழங்கிய முறைதான் நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய 1, 2, 3 எல்லாம். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு ஜெனரல் விஷயம் சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஏபிபி எக்ஸாம்ல சில பேட்டர்ன் மாறி போச்சு, டிஜே எக்ஸாம்ல சில பேட்டர்ன் மாறி போச்சு. ஜெனரல் நாலேஜ் நிறைய கேட்கறாங்க, கம்ப்யூட்டர் பத்தி நிறைய கேட்கறாங்க, கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் நிறைய கேட்கறாங்க, சயின்ஸ் நிறைய கேட்கறாங்க. லாஸ்ட் டிஜே எக்ஸாம்ல கேட்டாங்க பாருங்க, ஒரு ஈக்குவேட்டர் ஃப்ரம் சவுத் டு நார்த் மூவ் ஆனாதான் ஒரு நாள் கூடும். பூமத்திய ரேகை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் கூடும். ஒரு ஜெனரல் நாலேஜ் கேட்டாங்க பாருங்க, அற்புதமான கேள்வி அது. அதனால நம்ம படிக்கிற சட்டம் படிக்கின்ற பொழுது ஜெனரல் நாலேஜ் ஜிகேவும் சேர்த்து படித்துக் கொள்ள வேண்டும்.